பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, கரும்பு வெட்டின பின்னாடி வரக்கூடிய தோகைகளை எப்படி மக்க வச்சு நல்ல உரமாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரும்பாலான விவசாயிகள் நம்ம இப்போ ரொம்ப காலமாக நம்ம என்ன பண்ணிட்டு வரோன்னா, கரும்பு வெட்டி முடித்தோடனே அந்த தோகைகளை தீ வச்சு எரிக்கிறதுங்கிறத நிறையா ஒரு நடைமுறையில் பின்பற்றிட்டு வரோம். இப்போ இந்த மாதிரி தீ வச்சு எரிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், பாக்டீரியாவாகட்டும், பூஞ்சானம், இது எல்லாம் அந்த அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக அதனுடைய எண்ணிக்கை சுத்தமாக குறைஞ்சி போயிடும். மண்புழுக்களினுடைய எண்ணிக்கை, அது மண்புழுனுடைய முட்டை, இது எல்லாமே அழிஞ்சு மண்புழுக்களுடைய எண்ணிக்கை மண்ணில் இல்லாமல் போயிடும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, சாயலினுடைய வெப்பநிலை அதிகமாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அந்த ரட்டூனில் வரக்கூடிய முளைப்பு திறன் கரும்புடைய முளைப்பு திறன் வெகுவாக பாதிக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம தீயை வச்சு எரிக்கும் போது அதில் வரக்கூடிய கரிமல வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு போன்றவை அது அப்புறம் இந்த துகள்கள், நுண் துகள்கள், சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டருங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வளிமண்டலத்தில் அதிகமாக பரவி சுற்றுச்சூழலுக்கு அது சீர்கேடாக அமையுது. அப்புறம் ரெண்டாவது, இப்போல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் போயிட்டோம். ஸோ அந்த ட்ரிப் சிஸ்டத்தில் வரக்கூடிய அந்த குழாய்கள்லாம் அந்த வெப்பத்தினால பழுது ஏற்பட்டு அதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கும் போகிறோம். ஸோ இது போல ஒரு தீமைகள் அது இருக்கிறதுனால இந்த கரும்பு சோகைகள் மக்க வச்சு உரமாக மாற்றும் போது ஒரு நல்ல பலனை நம்ம நிறையா பலன்கள் கிடைக்கும். அதை பற்றி தான் அந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஒரு பொருளை நம்ம மக்க வைக்கணும்னாலும் அதுக்கு குறிப்பிட்ட ஈரப்பதம் வேணும், நுண்ணுயிர்கள் வேணும். ஸோ இது எல்லாம் சேர்த்தி தான் நம்ம ஒரு பொருளை நம்ம ஈஸியாக மக்க வைக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா, கரும்பு நம்ம வெட்டி எடுத்த பின்னாடி ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டன் தோகை கழிவுகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம அப்படியே மக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வேலைகள் பண்ணணும். ஸோ அந்த தோகைகளை முதல்ல பொடியாக்கும் இயந்திரத்தை கொண்டு நல்லா பொடி பண்ணிட்டீங்கன்னா அதில் நுண்ணுயிர்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது. ஒரு பொருளை அப்படியே போட்டு மக்க வைக்கிறத விட அதை துகள்கள் ஆக்கிட்டிங்கன்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த மக்க வைக்கும் நுண்ணுயிர்களுடைய செயல்பாடு அந்த தூள் பண்ண பின்னாடி அதிகமாகும். நார்மலாக நம்ம அப்படியே போட்டு மக்க வச்சோம்னா அதுக்கு அந்த மக்கும் காலம் அதிகமாகும். அதனால் முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கரும்பு தோகைகளை ஒரு பொடியாக்கம் இயந்திரத்தை கொண்டு நம்ம தூளாக வெட்டிடணும். வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டிங் அப்படின்னு வரும்போது அதுக்கு மாய்ச்சர் முக்கியம். ஈரப்பதம் ஒரு 50லேருந்து 55% இருந்தால் தான் அங்கே நுண்ணுயிர்களுடைய செயல்பாடு இருக்குது. அந்த மாய்ச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம நீர்ப்பாசனம் மூலிமா அந்த தோகையை பொடியாக்கிட்டு அந்த 50% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த கார்பன் நைட்ரஜன் விகிதாச்சாரங்கிறது இந்த கம்போஸ்டில் ஒரு முக்கிய ஒரு காரணியாக இருக்குது. அந்த கார்பன் நைட்ரஜன் விகிதாச்சாரம் ஒரு நுண்ணுயிர் அங்கே செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 விழுக்காடு கார்பன் இருந்தால் அங்கே 1 விழுக்காடு நைட்ரஜன், அந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கணும். 50க்கு கீழே இருந்தால் தான் அந்த 50:1 அப்படிங்கிற ரேஷியோ கீழே இருந்தால் தான் அங்கே அந்த கம்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கம்போஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, இந்த காய்ந்த சருகுகளில் நைட்ரஜன் பற்றாக்குறையாக தான் இருக்கும். அந்த காய்ந்த சருகுகளில் அந்த நைட்ரஜன் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நம்ம வெறும் ஈரப்பதம் மட்டும் கொடுத்தா அதை மக்கக்கூடிய காலங்கள் அதிகமாக எடுத்துக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு ஒரு 2 மூட்டை யூரியாவை நம்ம அந்த சோகைகள் மேலே பரப்பணும். நிறைய பேர் ஆர்கானிக்கில் பண்ணுவாங்க. ஆர்கானிக்கில் பண்ணும்போது நான் எப்படி யூரியா உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம கவு யூரின், இந்த மாதிரி மாட்டினுடைய சிறுநீரை எடுத்துக்கலாம். அப்புறம் கவுடங், சாணத்தினுடைய சாணம், இந்த 2 யூரின் ப்ளஸ் சாணம், இது 2 ஒரு ஸ்லரி மாதிரி நம்ம பண்ணிட்டு அதை பாசன நீரில் நீங்கள் விட்டிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் போதுமானதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏக்கருக்கு 2 மூட்டை யூரியாவோ அல்லது மாட்டினுடைய சிறுநீர் மற்றும் சாணத்தினுடைய அந்த கரைசலை நம்ம அந்த தோகை மேலே நம்ம பரப்பும்போது அந்த நைட்ரஜன் பற்றாக்குறை நம்ம போய்க்கலாம். ஏன்னா காய்ந்த சருகளில் பார்த்தீங்கன்னா 100 பார்ட்டு கார்பன் இருந்துச்சுன்னா அங்கே 1% நைட்ரஜன் தான் அங்கே இருக்குது. அந்த நைட்ரஜன் அந்த நுண்ணுயிரோட செயல்பாட்டுக்கு பத்தாது. அதுக்காகத்தான் நம்ம அந்த யூரியாவையோ அல்லது கவுடங் ஸ்லரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்ளே போடும்போது அந்த சிஎன் ரேஷியோ 50க்கு கீழே வந்துருச்சுன்னா அப்போ ஈஸியாக மக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை மக்க வைக்கிறதுக்கு நுண்ணுயிரினுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். இதுக்காக நாங்கள் பண்ணாரியம்மனில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, ஒரு நுண்ணுயிர்களுடைய தொகுப்பு, கன்சார்சியா டீகம்போசிங் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு
இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியாஸ் இருக்குது, பூஞ்சானங்கள் இருக்குது, ஆக்னோமைசிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நுண்ணுயிரினுடைய கலவை. இப்போ இந்த சருகுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் இருக்கும், ஹெமி செல்லுலோஸுங்கிற ஒரு கரிம மூலக்கூறுகள், லிக்னின் சொல்லக்கூடிய கரிம மூலக்கூறுகள், இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கூட்டாக இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட ஒரு நுண்ணுயிரை வச்சு நம்ம அதை வந்து மக்க வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நுண்ணுயிரினுடைய தொகுப்பை வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது அந்த கரிம மூலக்கூறுகளை வந்து எளிதில் சிதைவுற செய்து அதை வந்து ஒரு நல்ல உரமாக வந்து மாற்றி பயிருக்கு வந்து கொடுக்கும். இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். ஒரு 5 டன் தோகை இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 லிட்டர் வந்து போதுமானது. இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லிட்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 200லேருந்து 300 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துட்டு அந்த தோகை மேலே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு நீர்ப்பாசனம் மூலிமா வந்து சொட்டு நீர்லேயோ அல்லது பாசன நீர் மூலிமா வந்து இந்த நுண்ணுயிர்களை வந்து அந்த ஒரு ஏக்கரில் வந்து நம்ம வந்து விட்டுறணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த நுண்ணுயிர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த தோகைகளை வந்து ஈஸியாக மக்க வச்சு அதை வந்து ஒரு நல்ல ஒரு கம்போஸ்டாக வந்து மாற்றி உங்களுக்கு வந்து உரத்தை வந்து உரமாக வந்து பண்ணி கரும்பு பயிருக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது எதனால் அந்த நுண்ணுயிர் போடுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து மண்ணிலேயே வந்து நிறையா நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம அடிஷனலாக வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்குன்னு இந்த ஒரு குறிப்பிட்ட கரிம மூலக்கூறுகளை வந்து சிதைவுற செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை அதிகமாக நம்ம பயிரில் காட்டில் வந்து நிலத்துல கொடுக்கும்போது இந்த வந்து மக்கக்கூடிய தன்மை வந்து விரைவாக நடக்கும். அதனால் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து மக்கி வந்து கம்போஸ்ட் உரமாக மாறும். இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன பயன்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து அங்ககத்தன்மை வந்து கூடும். அந்த சருகு 5 டன் சருகை வந்து நம்ம மக்க வைக்கும்போது ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லக்கூடிய மக்குத்தன்மை அங்கக கார்பன் வந்து மண்ணில் வந்து அதிகமாக, நுண்ணுயிரினுடைய செயல்பாடு அதிகமாக, கருமனுடைய முளைப்பு திறன் வந்து கூடு. அதாவது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீர்பிடிப்பு தன்மை, மண்ணினுடைய நீர்பிடிப்பு தன்மை வந்து அதிகமாக போகிறனால வறட்சி காலங்களில் வந்து நம்ம நீர் தேவையை வந்து ரொம்ப குறைக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரேஷை வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது. இன்னும் இதை விட முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா களை பிரச்சனை. நம்ம வந்து இந்த ட்ரேஷை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வேகம் பரப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கிற வேலை மிச்சம், அதுக்கு உண்டான செலவுகள் மிச்சம். களையே வந்து இது வந்து ஒரு போர்வை மாதிரி வந்து கரும்பு காட்டில் வந்து நம்மளுக்கு இருந்துருச்சுன்னா களைகளினுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து களைக்கொல்லியினுடைய செலவுகள் வந்து நம்மளுக்கு மிச்சமாக, மண்ணுடைய வளம் வந்து மேம்படும். இதுக்கு இந்த கார்பனோடு சேர்த்து நம்ம வந்து பயோ ஃபெர்டிலைசர் வந்து இப்போ குளுக்கோனோஸ்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, ஃப்ரெக்டூரியா இதையெல்லாம் வந்து நம்ம மறுபடியும் சொட்டு நீர்லையோ மேலே அந்த தோகை மேலேயே வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இன்னும் வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து இதில் இருக்கிற சத்துக்கள் எடுத்துகிட்டு வந்து கரும்பு பயிரை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வந்து தூண்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து விவசாயிகள் வந்து பின்பற்றி மண் வளத்தையும் மேம்படுத்தலாம், ஆகிற முட்டுவலி செலவை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். போடுற உரத்தையும் வந்து நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுத்தீங்கன்னா அந்த கார்பனோட சேர்ந்து நம்ம போடக்கூடிய யூரியாவாகட்டும், டிஏபி இல்லை பொட்டாஸ் உரங்கள் வந்து இது கூட சேர்த்து கொடுக்கும்போது பயிர் வந்து முழுமையாக எடுத்துக்க. இந்த டீகம்போசிங் கல்ச்சரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கம்போஸ்ட் மட்டும் பண்ணுற வேலை இல்லாமல் இது எல்லாமே வந்து ஒரு நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் வந்து கரும்பனுடைய வேர் பகுதியில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்துட்டு சத்துக்களையுமே எடுத்து கொடுக்கும், பயிர் வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்கும். தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், அதாவது வந்து இப்போ இந்த கரும்பில் வரக்கூடிய வாடல் நோய், இந்த மாதிரி இந்த வில்ட் டிசீஸ் இதெல்லாம் வந்து பக்கத்தால் வராமல் கரும்பை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிர் வளர்ச்சிக்கு வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து உதவிகரமாக இருக்குது. அதனால் வந்து விவசாயிகள் வந்து கரும்பு தோகைகள் வந்து தீ வச்சரிக்காமல் இந்த மாதிரி முறைகளில் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து மண் வளம் வந்து அதிகமாகும், கரும்புடைய மகசூல் கூடு, உரச்செலவுகள் குறையும், களக்கொல்லி உபயோகப்படுத்தக்கூடிய செலவுகள் குறையும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு.